அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி விவசாயிகளுக்கு முதல்வர் விஜய் அவர்கள் வெளியிட்டுள்ள அந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னென்ன, சோ இதை பற்றின ஒரு முழுமையான தகவலை இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம். சோ வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போகலாம். விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி முதல்வர் விஜயோடைய அதிரடியான அந்த அறிவிப்பு என்னவாக இருக்கிறது? சோ சென்னையில கூட்டுறவு வங்கிகள்ல 50,000 வரை பயிர்க்கடன் தள்ளுபடி, விவசாயிகள் பெற்ற கடன் முழுவதுமாக தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்ட்டு முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு புதிய உத்தரவு ஒண்ணு பிறப்பிச்சார். இந்த உத்தரவு பிறப்பிச்சதுல இருந்து விவசாயிகள் எல்லாமே ஆடி போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்படி ஒரு தள்ளுபடி அப்படின்ட்டு மக்கள் பேசும் பொருளா இருக்கு. ஏன் இந்த மாதிரி ஒரு தள்ளுபடியை முதல்வர் விஜய் கொடுத்திருக்காரு, இதனால என்ன பயன், யாருக்கு இது பயனடையும்? தமிழகத்துல கூட்டுறவு வங்கிகள் கீழ் செயல்படும் கூட்டுறவு வங்கிகள், தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்களில் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்குதல். சோ கிட்டத்தட்ட மொத்தமாக இந்த திட்டத்தில் 14.22 லட்சம் விவசாயிகள் பயன்பெறுவர். தமிழகத்தில் கூட்டுறவுத்துறையின் கீழ் செயல்படும் கூட்டுறவு வங்கிகள், தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்களில் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்கப்படுகிறது. சட்டசபை தேர்தலின் பொழுது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 5 ஏக்கருக்கு குறைவாக வைத்திருக்கும் விவசாயிகள் அனைவருக்கும் முழுமையான தள்ளுபடியை நாங்கள் கொடுப்போம் அப்படின்ட்டு சொல்றாரு. சோ அதன்படி கூட்டுறவு வங்கிகளில் இருந்து 50,000 வரை பயிர்க்கடன் பெற்று குறு விவசாயிகளுக்கு முழுமையான பயிர்க்கடனை தள்ளுபடி செய்யறாரு. சோ ஆனா அதுக்கு மேல சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு 50%, 25,000. இந்த கடன் தள்ளுபடி திட்டம் மே 1, 2025 இருந்து பிப்ரவரி 28, 2026 வரை 10 மாத காலகட்டத்துல தான் பொருந்தும் அப்படின்ட்டு குறிப்பா சொல்றாங்க. சோ இந்த 10 மாத காலகட்டத்துல இது ஏன் இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க? சோ ரிசர்வ் வங்கியின் அரசு கடன் தள்ளுபடி திட்டங்களுக்கான செயல்பாட்டு நடைமுறைகளின்படி பயிர்க்கடன் தள்ளுபடிக்கான முழு தொகையும் அரசு 45 இருந்து 60 நாட்களுக்குள்ளார செலுத்தப்பட வேண்டும். ஓகேங்களா? சோ அத கருத்தில் கொண்டுதான் இந்த கூட்டுறவு வங்கிகள் மே 2025 இருந்து பிப்ரவரி 2026 வரைக்கும் தள்ளுபடிக்கு உண்டான பயிர்க்கடனை தள்ளுபடி செஞ்சிருக்காங்க. சோ இதுல ஒரே ஒரு விஷயத்தை தான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, கடன் தொகை ரூபாயில 50,000 வரை, ஓகேங்களா, கடன் தொகை முழுவதும் 100% தள்ளுபடி. சிறு விவசாயிகளா இருந்தா 50% தள்ளுபடி. 51,000 இருந்து 50,001 ரூபாயில இருந்து 60,000 வரை 40,000 தள்ளுபடி குறு விவசாயிகள். சிறு விவசாயிகளுக்கு 20,000. 61,000 இருந்து 70,000 வரைக்கும் 30,000 தள்ளுபடி குறு விவசாயிகள். சிறு விவசாயிகளுக்கு 15,000 தள்ளுபடி. அதே 70,001 இருந்து 80,000 வரும். சிறு விவசாயிகளுக்கு பாத்தீங்கன்னா 10,000, குறு விவசாயிகளுக்கு 5,000. 90,001 இருந்து 1 லட்சம் வரை சிறு விவசாயிகளுக்கு பாத்தீங்கன்னா குறு விவசாயிகளுக்கு 10,000, அதே போல சிறு விவசாயிகளுக்கு 5,000. 1 லட்சம் ரூபாய்க்கு மேல யாரா இருந்தாலுமே வெறும் 5,000 மட்டும்தாங்க தள்ளுபடி. இதுதான் இப்ப தள்ளுபடிக்கு உண்டான புதிய ரூல்ஸ். இதன்படி குறு விவசாயிகளுக்கு 5,000 ரூபாயிலிருந்து 50,000 வரை, சிறு விவசாயிகளுக்கு 5,000 ரூபாயிலிருந்து 25,000 வரை தள்ளுபடி. அவர்கள் வாங்கிய கடன் தொகைக்கு ஏற்ப தள்ளுபடி கிடைக்கும். இந்த பயிர்க்கடன் திட்டத்தின் கீழ் 14,22 லட்சம் விவசாயிகள் பயன்பெறுவர். இதனால் அரசுக்கு 2,045 கோடி. இதுவே அதிமுக ஆட்சியில 12,000 கோடி வரைக்கும் தள்ளுபடி பண்ணிருக்காங்க பயிர்க்கடனை. ஆனா இது ரொம்ப கம்மியா இருக்கு. மக்கள் பாத்தீங்கன்னா இன்னமும் வேதனையில இருக்காங்க. சோ கண்டிப்பா முதல்வர் விஜய் அவர்கள் இதை மாற்றி அமைக்கணும் அப்படின்றது எல்லோருடைய கோரிக்கையுமா இருக்கு. சோ கண்டிப்பாக இதை முதல்வர் விஜய் அவர்கள் கருத்தில் கொண்டு விரைவில் இந்த கடன் தள்ளுபடி விவரத்தை மாற்றி அமைப்பாரு அப்படின்றத நிச்சயமா எதிர்பார்க்கலாங்க. சிறு மற்றும் குறு விவசாயிகள் அனைவருக்குமே ஒரே மாதிரியான தள்ளுபடியை கொடுக்கணும். அனைவருக்குமே பாத்தீங்கன்னா மினிமம் 1 லட்சம் வர்த்தகம் தள்ளுபடியை கொடுங்க அப்படின்ட்டு கோரிக்கை வச்சிருக்காங்க. சோ மக்களே பொறுத்து நம்ம பார்க்கலாம் தள்ளுபடியில் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வர போறாங்க அப்படின்றத. விரைவில் கண்டிப்பாக இதுல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தாலேயே நம்ம எதிர்பார்க்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாங்க நீங்க நம்மளுடைய சேனலோட இணையதளங்கள் மீண்டும் ஒரு நல்லதை கூட நான் உங்களை சந்திக்கிறேன். அந்த வணக்கம். தேங்க்யூ.